Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 23 கான question number 28. Which one of the following statements is not true regarding plus lactose? So lactose பத்தி தப்பான wrong statement எது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஒரு statement-ஆ போய் பார்க்கலாம். So first A, on hydrolysis plus lactose gives equal amount of D plus glucose and D plus galactose. So lactose அப்படின்றது it is a disaccharide. So அப்போ இதை நம்ம hydrolyze பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு monosaccharides கிடைக்கும். அந்த ரெண்டு monosaccharidesமே ஒன்னு D plus glucose இன்னொன்னு D plus galactose. அதனால first statement வந்து கரெக்டான ஒரு statement. ரெண்டாவதுக்கு வரும். So second statement வந்து plus lactose is a beta glucoside formed by the union of a molecule of D plus glucose and a molecule of D plus galactose. So இங்க பார்த்தோம் அப்படின்னா galactose glucose ரெண்டுத்தையுமே combine பண்றது oxide link மூலமா. So அப்போ இது வந்து ஒரு beta glucoside linkage இருக்கக்கூடிய ஒரு disaccharide. அதனால second point வந்து correct. மூணாவது plus lactose is a reducing sugar and does not exhibit mutarotation. So lactose வந்து reducing sugar தான். ஆனா reducing sugar எல்லாமே வந்து they exhibit mutarotation. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா does not exhibit mutarotation கொடுத்திருக்காங்க. So automatically இந்த statement வந்து தப்பான statement. அப்போ நம்மளுக்கு answer வந்து option C. Fourth statement ஒரு தடவை பார்த்திடலாம். D வந்து plus lactose C12H22O11 contains 8 OH groups. So அதையும் ஒரு தடவை நம்ம structure போட்டு check பண்ணிக்கும். So structure நான் இந்த இடத்துல கொடுக்கிறேன். இங்க CH2OH H OH H OH H OH H. So இந்த part பார்த்தோம் அப்படின்னா இது வந்து beta D galactose part. So இதுல இங்க இருந்து ஆக்சிஜன் பக்கத்துல இருக்கக்கூடிய பீட்டா டி குளுக்கோஸ கனெக்ட் பண்ணும். இந்த இடத்துல CH2OH H இது OH இது H OH H OH H. So இது வந்து பீட்டா டி குளுக்கோஸ். இப்போ நம்ம கொடுத்திருக்க மாதிரி ஃபார்முலா வந்து C12H22O11 தான். OH மட்டும் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6 7 8. So 8 OH groups இருக்கு. So option D யும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். So நம்மளோட ஆன்சர் ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் C. So நான் இன்னும் ஒரு தடவை வந்து லாக்டோஸ் பத்தி கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். லாக்டோஸ் அப்படின்றது இதுக்கு வந்து இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் மில்க் சுகர். ஏன்னா இது மில்க்ல இருக்கக்கூடிய ஒரு டைசாக்ரைட்ஸ். ஸோ இது வந்துட்டு பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் கம்பைன் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டைசாக்ரைடுன்றதுனால இதை ஹைட்ரோலைஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டி பிளஸ் பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுல லிங்கேஜ் பார்த்தோம் அப்படின்னா கேலக்டோஸினுடைய கார்பன் 1ம் குளுக்கோஸினுடைய 4th கார்பனும் வந்து லிங்க் ஆயிருக்கும். ஸோ ஆக்சிஜன் மூலமா லிங்க் இருக்கனால இது வந்து குளுக்கோசைடிக் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இட் இஸ் அ ரெடியூசிங் சுகர். அதே மாதிரி மியூட்டா ரொட்டேட்டரி. இதனுடைய ஃபார்முலா C12H22O11. இதுல மொத்தம் 8 OH குரூப்ஸ் இருக்கும்.
ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கொஸ்டினா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு கொஸ்டின்ல நம்ம கம்ப்ளீட்டா லாக்டோஸ் பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.